நேயர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்தியில அமெரிக்காவினுடைய பல்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அதென்ன பல்டி என்றால், அமெரிக்க அதிபர் இந்த போரில் உலகில் அதிகம் பொய் சொல்வோராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 36+12 48க்கு முறைக்கு மேல் பொய்யாக தகவலை அவர் வழங்கியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார்? நாசமாக்குவோம், அடிப்போம், கிழித்து தூள் தூளாக்குவோம் என்றெல்லாம் சொன்னார். நேற்று அமெரிக்க நேரப்படி நேற்று காலை அவர் பேட்டியில் நான் போரை கைவிடப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணம் சர்வதேச மீடியாக்களில் வந்த செய்தியும் பிபிசியினுடைய தலைமை செய்தியாளர் ஜெரமி ஃபோவனுடைய கட்டுரையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அமெரிக்கா இதுவரை இழந்த போர்களில் அதிகம் வீழ்ச்சி கண்டது, அதிக பொருளாதாரங்களை இழந்தது, 42க்கு மேற்பட்ட எஃப் சீரியஸ் விமானங்களை இழந்தது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு என்று குறிப்பிட்ட ஜெமி ஃபோவன், மத்திய கிழக்கு முழுவதும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என தீவிர திட்டத்தை பெஞ்சமின் நெதானியாகுவோடு அவர் இணைந்து தீர்மானித்த அந்த தீவிர முயற்சி தோல்வியடைந்தது என்பதையும் ஜெமி ஃபோவன் பிபிசியினுடைய செய்தியாளர் தனது கட்டுரையில் தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் அமெரிக்கா இதில் தோல்வி அடைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு ஒரு யூரோப்பிய செய்தியாளனாக நேரடி பதில் சொல்லாமல் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் வந்தக்கூடிய பல செய்திகளும் சொல்வது அமெரிக்காவுடைய எஃப் சீரியஸ், அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கனிலிருந்து தொடங்கக்கூடியவை, அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய வார்ஃபர் சிஸ்டம், அமெரிக்காவுடைய கடலாதிக்கம், ரடார் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், ஜேமர், நுணுக்கமான அப்பாச்சி ஷாப்பர்கள், இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பல 1000 லட்சம் கோடிகளை தாண்டும் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள். சில 1000 ரூபாய்களை வைத்து, சில $1000 வைத்து $150 பெருமானம் உள்ள சாதாரண கருவிகளின் மூலம் கூட அமெரிக்காவை துவம்சம் செய்த இந்த ஆயுத தயாரிப்பாளர்கள் பெர்ஷியர்களுடைய அறிவை கண்டு உலகம் வியாபித்து நிற்பதாகவும் இன்றைக்கு நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இப்ப நேற்று முன்தினம் என்ன நடந்துச்சு அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பஹ்ரைன் படுபயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. பஹ்ரைனுடைய ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையின் பேரு துகான். இந்த துகான் மலையில் இருக்கும் பல ஆயிரம் கோடி பெருமானம் உள்ள அமெரிக்காவுடைய ராக்கெட்டுகள் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இதுவரை தாக்குதலுக்கு உட்படாத ஜொர்டானில் இருக்கும் F-35, F-16 இவைகள் அனைத்தும் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த அதிமுக்கியம் வாய்ந்த 15 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா நிலைநிறுத்தியிருக்கிற இந்த இராணுவ தளத்தை துவம்சம் செய்திருக்கிறார்கள். அவற்றில் தடுப்பு வியூகமாக வைத்திருக்கிற ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக அழிந்து உள்ளே சென்று அமெரிக்க விமானங்களில் 2 தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. மற்ற விமான தளங்கள் அழிந்திருப்பதாகவும் கூட, அங்கிருந்து புறப்பட முடியாத அளவிற்கு பாதிப்பை உண்டாக்கியிருப்பதாகவும் கூட ஜொர்டானிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. குவைத்தில் அமெரிக்காவுடைய தளங்கள் ஏராளமானது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய இறுதி முடிவு என்ன? கர்கில் அவர்கள் இறங்க வேண்டும். அதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காவுடைய தாக்குதலில் பெரும் பாதிப்பை ஈரான் சந்தித்திருக்கிறது. ஈரானின் மீது அமெரிக்கா 49 டொமஹாக் ஏவுகணைகளை ஏவியது. ஒன்றல்ல, ரெண்டல்ல, 49 டொமஹாக் ஏவுகணைகள். தெஹ்ரான் மட்டுமல்ல, இஸ்பஹான் மட்டுமல்ல, பல சிட்டிகள் கடும் தாக்குதலுக்கு உள்ளான. நேற்றே சொல்லியிருந்த நீர்நிலைகள், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட், ஆஸ் வெல் அஸ் அதே போன்று இராணுவ தளங்கள், ஏவுகணை தளங்கள் என்று அமெரிக்காவின் சார்பிலே சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் ஈரான் படுபாதகமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 250 மில்லியன்
குண்டுகளை வீசியதாக அமெரிக்கா ஒப்புக்கொள்கிறது. உண்மைதான், அமெரிக்கா வீசித்தான் இருக்கிறது. ஆக எப்படியாவது வீசி அச்சுறுத்தி நாம் ஈரானை பணிய வைக்க வேண்டும் என்று முயற்சித்த அமெரிக்கா 18 நிலைகளில் தாக்குதலை நடத்திய மறுகாரமாக அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தக்கூடிய 21 நிலைகளில் பயங்கர தாக்குதலை ஈரான் திருப்பி தாக்கியிருக்கிறார்கள். ஹாமுராபியினுடைய கொள்கை போல் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை கண்டு ஈரான் அஞ்சவில்லை. ஈரான் மரணத்தை சந்திப்பதற்கு மாபெரும் எழுச்சியோடு நிற்கிறது என்ற தகவல் தான் இன்று காலை இந்தியாவின் நேரம், நேற்று இரவு இந்திய நேரப்படி அமெரிக்க அதிபர் இல்லை இல்லை நாங்கள் போரை விட்டு விடுகிறோம். அதற்கு ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார். என்ன காரணம் தெரியுமா? சவுதி அரேபியா, ஜோர்டான், UAE மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய துருக்கி போன்ற நாடுகள் எல்லோரும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை ஈரானோடு கொண்டு வந்து ஈரோப்பாவில் கைச்சாத்திட போறோம். அதனால என்னிடத்தில் கெஞ்சினார்கள். இவ்வளவு பெரிய பொய்யன உலகத்தில் யாரும் வாழ்க்கையில நீ பார்க்க முடியாது. அதனால நாங்க போற நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஈரான் சொல்லுகிறது இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய இது! எனக்கு இது என்ன ஆச்சரியமா இருக்கு நண்பர்களே, தோழர்களே. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மீடியாக்கள், நியூயார்க் டைம்ஸாக இருந்தாலும் சரி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருந்தாலும் சரி, CNN இருந்தாலும் சரி, BBC, எல்லாமே அவர்களுடைய நாடு, அங்கிருந்து வருது, உலகமே பார்த்து கொண்டு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பொய்யன் எப்படி ஒரு அமெரிக்க தலைவராக மாற முடிந்தது என்பது புரியவில்லை. அவ்வளவு பொய்யை அவர் சொல்றார், சொல்லிக்கிட்டே இருக்கார். 80 வயது பெரியவரும் கூட அவர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆக ஈரான் சொல்லுகிறது எந்த சமாதானத்துக்கும் நாங்கள் வரவில்லை, இவர் பொய் சொல்கிறார். பொய்கள் பொய்கள். அப்ப நமக்கு இன்டர்நேஷனல் நியூஸ்ல சொல்லுது கர்க் தீவை இவர் தாக்கி அழிப்பது தான் இவருடைய நோக்கம். 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சிறிய உபாதை. இது அல்லாம கிஷித் பல தீவுகள் இருக்கிறது, குட்டி குட்டி தீவுகள், அதனுடைய பெயர்கள் எல்லாம் தேவையில்லை. எல்லாவற்றிலும் தான் தாக்கியிருக்கிறார்கள். நிலை குலைந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எந்த நிலையிலும் பேச்சுவார்த்தை இல்லை என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக சபாநாயகர் கலிபாப், பக்கர் கலிபாப், அமெரிக்கா ஆபத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது, இடம் தெரியாமல் காலை வைத்து சிக்கப் போகிறார்கள், தேவையில்லாமல் இவ்வளவு பெரிய அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என எச்சரிக்கை செய்திருக்கிறார். இப்பொழுது அமெரிக்கா கர்க்கில் இறங்க வேண்டுமென்றால் அங்கே அவர்கள் சந்திக்கும் கர்க் என்பது மிக முக்கியமான இராணுவ தளம் வாய்ந்த 8 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு தளம். இங்கே அமெரிக்க வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள். அமெரிக்கா அங்கே வைத்திருக்கிற 30 மில்லியன், யார் வைத்திருக்கிறா சேமிப்பு கிடங்கில்? ஈரான் சேர்த்திருக்கிறது, பற்றி எரியும். 1 மில்லியன் என்பது 10 லட்சம், 10 மில்லியன் என்பது 1 லட்சம், 3 கோடி பெட்ரோலும் எரியும். அப்படி எரிந்தால் உலகமே அது சுடுகாடாக மாறுகிற போது அமெரிக்க வீரர்களும் சுடுகாடாக ஆகி போவார்கள். ஈரானும் இழப்பை சந்திக்கும், ஈரானும் மரணத்தை சந்திப்பார்கள். அமெரிக்க வீரர்கள் மரணத்தை சந்திக்க தயாராக இல்லை. தாக்கி பார்க்கிறான் மனிதர், ஒன்றும் நடக்கல. அமெரிக்கர்கள் தாக்குகிறார்கள். ஈரானிடத்தில் படிய வைக்க முடியும். அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஹெர்முஸ் எங்களுக்கு தான், ஸ்டாக் பைல் எங்களுக்கு தான், அதை விட்டுக் கொடுக்கும் நேரம் இல்லை. அதே போன்று லெபனானை நீங்கள் போரை நிறுத்துங்கள், மத்திய கிழக்கிலிருந்து பிளாக் கார்டு எடுத்து காலி செஞ்சுட்டு போங்க, ப்ரோசர் அக்கௌண்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, இதுதான் எங்கள் கண்டிஷன், இதுதான் அமெரிக்காவுடைய கண்டிஷன், இதுதான் அமெரிக்காவுடைய கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன்களை எல்லாம் மீறி அமெரிக்கா உள்ளே இறங்க முடியாது என்றும், பீட் ஹெட்ஸ் போன்ற மோசமானவர்களின் தூண்டுதலிலும், மைக்கேல் போன்ற மோசமானவர்களின் தூண்டுதலும் இந்த போரை அமெரிக்கா முன்னெடுத்து கடைசியில் கேவலப்பட்டு நிற்பதை தான் நாம் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பீட் ஹெட்ஸெட் ஒரு போர்வாளி, மைக்ரோ ரூபியோ ஒரு நடிகன், இவர்கள் அனைவரும் யூத சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்கள். ஆகவேதான் ஜெரோமி போவன் தன் கட்டுரையில் சொல்கிறார், மத்திய கிழக்கை தாங்கள் கைவசம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று எண்ணிய நிலையில் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்கின்றது BBC. நான் சொல்லவில்லை, நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விவகாரம், அமெரிக்க அதிபர் கிட்டத்தட்ட 100 மில்லியன், 1 மில்லியன் என்பது 10 லட்சம், 10 மில்லியன் என்பது 1 கோடி,
100 மில்லியன் என்றால் 10 கோடி. 100 மில்லியன் பேரல்களை அமெரிக்கர்கள் கைப்பற்றியிருப்பதாக அடுத்த பொய்யை அவர் அடிக்கிறார். அடே அப்பா! 100 மில்லியன்னா 10 கோடி பேரலை அவர் ஈரான்ல போய் தூக்கிட்டு வந்துட்டாராம். இவரெல்லாம் எப்படி ஒரு நாட்டினுடைய தலைவனாக ஆனா, நம்மெல்லாம் அமெரிக்கர்களை ஒரு அறிவுஜீவிகளாக பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு பொய்யனை, இப்படிப்பட்ட ஒரு 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 கோமாளி தலைமையாக பேசுகிற ஒரு மனிதரை எப்படி அமெரிக்க ஜனநாயகம் தேர்ந்தெடுத்தது? 50 ஸ்டேட்லப்பா. அமெரிக்காவுல நாசா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. கடைசியில எதுக்குமே தெரியாது. ஐயா 100 மில்லியன் என்றால் 10 கோடி பேரல். அப்ப உலகத்தில் அறிவுஜீவிகள் சொல்கிறார்கள் 10 கோடி பேரலை அங்கிருந்து திருடிட்டு வந்தாலும், கைப்பற்றி வந்தாலும், தூக்கிட்டு வந்தாலும் 200 கப்பல்கள் தேவை. 200 கப்பல்கள்ல அந்த இடத்துக்கு எங்கேயாவது போயிருக்கா? ஒரு கப்பல் 2 கப்பல் போனாலே அடிக்கிறாங்க. 200 கப்பல் எப்படி போனது? இன்சூரன்ஸ் யார் கொடுத்தது? எந்த கம்பெனி கொடுத்தது? அப்படி ஒரு நிகழ்வே நடக்கல. அப்ப எல்லாரையும் பைத்தியக்காரன் நினைக்கிறார். இல்லைன்னா அவருக்கு உளவியல் சிக்கல் இருக்கும். இல்லைன்னா வேற எந்த மாதிரியாக அவர் பேசுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆக இப்படி உலகம் பரிகாசிக்கக்கூடிய ஒரு பெரும் சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலைகள் முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஜோர்டான் அமெரிக்காவுடைய தளங்கள் புகை மண்டலமாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய துகான் மலையில் இருக்கும் ரெடார் கருவிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்க அதிபர் கூறியுள்ள இந்த பொய்கள் எல்லாமே பொய் என உலகம் இப்போது அறிந்திருக்கிறது. 40 டொமோஹாக்குகளை ஏவியதன் விளைவு 49 பதிலடிக்கு சற்றேறக்குறைய 39 ஏவுகணைகளை, அதாவது 36 ட்ரோன்களை ஏவியிருக்கிறார்கள் பஹ்ரைனை நோக்கி. பஹ்ரைன் முழுவதுமாக அமெரிக்க தளங்கள் சோழி முடிஞ்சிருக்கிறது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய F-16 ஃப்ளைட் டேமேஜ்னு சொல்லியிருக்கு. 3 ஃப்ளைட். ஏற்கனவே நாம சொன்னோம் ஜோர்டான்ல புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது ரொம்ப ஒரு விஷயம். ஜோர்டான் மட்டுமல்ல, ஜோர்டானில் இருக்கும் அல் அஷ்ரக் ஜோர்டான் விமானத்தளங்கள் அடிக்கப்பட்டது. தென்கொரியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம் டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி. இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது ஹெர்மூஸ் முழுவதுமாக கதவடைப்பு செய்தது மட்டுமல்ல, எந்த கப்பலும் போகாது. இந்திய கப்பல்களை அமெரிக்கா தாக்கி 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரும் சிக்கலில் இன்றைக்கு உலகம் சிக்கியிருக்கிறது. இது மட்டுமல்ல, அமெரிக்காவின் சூழ்ச்சியத்தில் தெற்கு லெபனானில் போரை நிறுத்தி ஈரானுக்கு உடன் போர் செய்வதற்கு தயாராகி வருகிற இஸ்ரேலியர்கள் அங்குள்ள ஃபைபர் ஆப்டிக் மூலமாக ட்ரோன்கள் மூலம் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை செய்கிறார்கள். யாரு? ஹிஸ்புல்லாக்கள். இதுல பெரிய ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்ப ஃபைபர் ஆப்டிக் கேபிள இம்போர்ட் பண்றதுக்கு லெபனான் தரப்படிச்சு. இப்ப எந்த அளவுக்கு லெபனால மக்களை கொலை செஞ்சீங்க, 10 லட்சம் பேரை எவாக்குவேட் பண்ணாங்க. இப்படி இவர்களுடைய அக்கிரமம் தொடர்கிறது. ஆனா ஈரான் சொல்லிட்டாங்க, என்ன ஆனாலும் சரி, மரணத்தை சந்தித்தாலும் சரி, பக்கர் கலிபாபாவும் சரி, முஜிதபா கபேனியும் சரி, எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்கள் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கிலே படிப்பவர்கள், ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் உருவாராங்க. அதுவும் அணு ஆயுத சயின்டிஸ்ட் மட்டுமல்ல, ட்ரோன் டெக்னாலஜி இளைஞர்கள். நீங்க 100 பேர் அடிச்ச உடனே எங்க நாட்டுடைய தொழில்நுட்பத்தை மத்திர முடியாது. மற்றொரு தகவல், 3000த்திற்கும் மேற்பட்ட வேக படகுகள் அங்கே இருக்கிறது, ட்ரோன்கள். அதெல்லாம் கற்களை வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா இடங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த நிலையிலும் அமெரிக்கர்கள் இவ்வளவு பொய்யை சொல்லக்கூடிய, இப்ப கண்ணாலே பாருங்க, மற்ற பொய்யெல்லாம் விட்டுருங்க, கண்ணாலேயே நீங்க 200 கப்பல்கள்ல 10 கோடி பேர்ல கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய செய்தி? உலகத்துல எங்கேயாவது வந்திருக்கா? அமெரிக்க அதிபர் சொல்றதை விட எந்த நியூஸ்லயாவது வந்திருக்கா? 100 மில்லியன் பேரலை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொய்யர்களால் நடத்துகிற அளவுக்கு 48 முறை பொய்களாகவே பேசியிருப்பதாக சர்வதேச ஆரூடங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றது. இதற்கிடையில ஈரானுடைய IRGC தாங்கள் சரணடைந்து விட்டோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்ல வேண்டுமா? அப்படி யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் சொல்கிறார். என்னதான் பேசுறது? நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லணுமா? அப்படி சொன்னால் நீங்கள் அங்கே இறங்க வேண்டுமே.
தெஹ்ரானில் இறங்க வேண்டும், ஃபர்தோஸில் இறங்க வேண்டும், நட்டான்ஸில் இறங்க வேண்டும், இஸ்பஹானில் இறங்க வேண்டும், கர்க்கில் இறங்க வேண்டும். நீங்க எங்கேயுமே இறங்கலையே. நீங்க எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் சரணடைந்து விட்டோம், நாங்கள் சரணடைந்து விட்டோம், அல்லாஹ் அக்பர் எல்லாருக்கும் என்று சொல்வது கேளிக்கை, வேடிக்கையாக இருக்கிறது. இது இன்னைக்குள்ள செய்தி. அமெரிக்கா பெருத்த சேதாரத்தை சந்தித்து வந்திருக்கிறது. இதிலே அவர்கள் கீழே விழுந்து புறங்குப்புற விழுந்து மூஞ்சி முகமெல்லாம் காயம்பட்ட நிலையில் அமெரிக்கா இந்த போரை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறோம், கர்க்குக்குள் இறங்கும் திட்டமில்லை என ஒத்தி வைத்திருக்கிறது. அதற்கு கேவலத்தை மறைப்பதற்கு பொய்களை சொல்லி சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், துபாய் எல்லா நாடுகளும் இணைந்து, ஜொர்டான் மற்றும் எகிப்து, துருக்கி எல்லா நாடுகளும் இணைந்து இந்த சமாதான தூரத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஈரோப்பாவில் வைத்து நடக்கும், எங்களிடத்தில் கெஞ்சினார்கள் என்று சொல்கிறது. பக்கர் கலிபா போன்றவர்கள் கடும் நாசத்தை சந்திக்க வேண்டும். இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என ஈராக் சொல்கிறது. ஐஆர்ஜிசி இறுதி வரை போர் அவர்கள் மிக 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 தெளிவாக அவர்களுக்கு ஏற்படுகிற நஷ்டம் பெரும் நஷ்டம், உயிரிழப்பு, பொருளிழப்பு, சேதாரங்கள், அதை தாண்டியும் அவர்கள் இந்த ஐடியாலஜிக்கலி பேஸாக கடைசி வரைக்கும் தற்போது போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம்.